सद्गुरु महाराज की श्रीपतिயான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவர்த டாக்குருஜியுடைய பரம கிருபையினாலேயும் நம் அருமை குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளுடைய பரம அனுகிரகத்தினாலேயும் ஸ்ரீமத் பாகவதம் அதில் முதல் ஸ்கந்தம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாகவதத்தில் 12 ஸ்கந்தங்கள். அந்த ஒவ்வொரு ஸ்கந்தத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஏதோ தான் தோன்றித்தனமாக இந்த 12 ஸ்கந்தத்தை வியாச பகவான் பிரிக்கலை. பொதுவாகவே நம்ம பாடத்தில் இது ஒரு அத்தியாயம், இது ஒரு அத்தியாயம்னா இந்த அத்தியாயத்தில் மையமாக ஒரு கருத்து, ஒரு பொருள் இருக்கும் இல்லையா? ஏதோ பேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அத்தியாயத்தை பாதியெல்லாம் வெட்ட மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான ஒரு கருத்து இருக்கும், ஒரு பொருள் இருக்கும், உட்பொருள். அந்த மாதிரி முதல் ஸ்கந்தத்துடைய உட்பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். ஏன்னா பாதிக்கு மேலே வந்துட்டோம் நம்ம முதல் ஸ்கந்தத்தில். முதல் ஸ்கந்தத்தோட உட்பொருளுக்கு என்ன பேருன்னா வடமொழியில் சொல்கிறேன், அதோட அர்த்தத்தை அப்புறம் சொல்கிறேன். அதிகாரி ஸ்கந்தம்னு சொல்லுவார்கள். அதிகாரின்னா என்ன அர்த்தம்? நம்ம தமிழில் அதிகாரின்னா உடனே அதிகாரம் தான் ஞாபகம் வருது இல்லையா? அவர் வாக்கில் ஒரு வெயிட் இருக்கு சார் அப்படின்னா அதிகாரின்னு சொல்கிறோம். அந்த அர்த்தத்தில் இல்லை. இங்க அதிகாரிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப அழகா நம்ம குருநாதர் உதாரணம் மூலம் சொல்றார். ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போறோம். டாக்டர் கிட்ட ஏன் போறோம்? சும்மா போய் ராதே ராதே சொல்றதுக்கு டாக்டர் கிட்ட போக மாட்டோம். நமக்கு ஏதோ உடம்புல ஒரு நோவு, நம்ம உடம்புல ஒரு சின்ன காய்ச்சல்னு வச்சுப்போமே, அதுக்காக போறோம். டாக்டர் நம்ம பல்ஸ் பார்க்குறார், நம்மள டெம்பரேச்சர்லாம் பார்த்துட்டு அவர் மனசுல ஒரு கணக்கு போடுறார். என்ன கணக்கு போடுறார்? நீ வந்தது இந்த காரணத்துக்கு தான்ப்பா, உனக்கு ஜுரம், அதனால தான் வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு டாக்டர் தேவையில்லை. இந்த ஜுரத்தை போக்குறதுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ அவர் மனக்கணக்கு எதுல போடும்னா, எதை கொடுத்தா இவன் ஜுரம் சரியாகும்ன்ற ஒரு கணக்கு தான் அவர் போடுவார். அதாவது சுலபமா சொல்லணும்னா, இவனுக்கு எதை கொடுத்தா இவன் அந்த பிரயோஜனத்தை அடைவான். பிரயோஜனம்னா தெரியும் இல்லையா? பயன் அடைவான். அதனால இப்ப அதிகாரினா என்ன அர்த்தம்னா, அந்த டாக்டர் யோசிக்கிறாரா, இவருக்கு குரோசின் அதுக்கப்புறம் ஒரு அரித்ரோமைசின் இது ரெண்டையும் கொடுத்தோம்னா இவன் ஜுரம் போகுமா போகாதான்னு மனசுல ஒரு கதையை போடுறார். அந்த கேள்விக்கு பதில் ஆமாம் அப்படின்னு இருந்தா அவர் என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, இந்த மருந்துக்கு இந்த நோயாளி அதிகாரி அப்படின்றார். அப்ப அதிகாரின்னா இப்ப புரியறது இல்லையா? அதிகாரின்னா அதிகாரத்தோட கொஞ்சம் வாக்க உயர்த்தி பேசக்கூடிய விஷயம் அது கிடையாது. எதை கொடுத்தா ஒரு கஷ்டத்தோட வரக்கூடிய, ஒரு நோயோட வரக்கூடிய நோயாளிக்கு பிரயோஜனமாக இந்த நோய் போகும் அப்படின்னா இவன் அந்த மருந்துக்கு அதிகாரி இல்லையா? ஒரு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ இந்த குழந்தை இருக்கான்னு வச்சுக்கோங்க, நேர கூட்டின்னு போய் அவனுக்கு PhD மேத்ஸ்ல சொல்லித்தரேன்டான்னா அவனால முடியாது. ஏன்னா இன்னொரு 8 வருஷம் படிக்கணும், அப்புறம் 3 வருஷம் BSc பண்ணணும், அப்புறம் 2 வருஷம் MSc மேத்ஸ் பண்ண, அப்புறம் PhDல போகலாம், டாக்டரேட்டு இந்த முதுகலை பட்டம்லாம் பெறலாம். அப்போ ஒரு முதுகலை பட்டம் பெறுவதற்கோ இல்லைன்னா ஒரு டாக்டர் பட்டம் பெறுவதற்கோ நீ MSc வரைக்கும் படிச்சிருந்தா தான் உனக்கு இது பிரயோஜனப்படும்னு சொல்றதுனால அந்த டாக்டர் பட்டத்துக்கு நீங்க உள்ள நுழையும் பொழுதே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு ஒன்று வைக்கிறாங்க. அதாவது நீங்க இதெல்லாம் முன்னாடி பூர்த்தி பண்ணாதான் உள்ள வர முடியும். அதை பண்ணலைன்னா நம்ம மேல அவங்களுக்கு எந்த வெறுப்பும் கிடையாது, பிரயோஜனப்படாது இல்லையா? இப்பதான் முதல்ல கூட்டல் கழித்தெல்லாம் கத்துட்டு இருக்கோம். நேரம் நான் PhD பண்ண போறேன், கணக்குல என்ன முடியுமா? அப்போ அதிகாரித்துவம்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தருடைய ஒரு மனநிலை இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை நிலை, இந்த வாழ்க்கை நிலைக்கு எது கொடுத்தா இவர்கள் வாழ்க்கை பிரயோஜனப்படும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு இதை கொடுத்தா பிரயோஜனப்படும்னு பதில் வந்ததுன்னா இந்த விஷயத்துக்கு இவன் அதிகாரி அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவார்கள். அதனால முதல் ஸ்கந்தமே எதை சொல்றதுன்னா அதிகாரி ஸ்கந்தம்னு சில மகான்கள் சொல்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பரீட்சித்து அவன் உட்கார்ந்து 7 நாள் கதை கேட்க போறான். அந்த 7 நாள் கதை கேட்ட உடனேயே அவன் வேற எந்த காரியமும் பண்ணாம கோடி கோடி ஜென்மமா சாதனை பண்றவர்களை எல்லாம் கூட அடையாத வைகுண்டத்தை இந்த பரீட்சித்து அடைய போறான். அப்போ இந்த 7 நாள் கதை கேட்கறதுக்கு பரீட்சித் அதிகாரி அப்படின்னு காட்டி ஆகணும். அதனால குருநாதர் சிம்பிளா சொல்லிட்ட. இப்ப பேசினவரும் சொன்னார், பேசுறவர்களுக்கு என்ன அதிகாரி, யாரு பேசுறதுக்கு அதிகாரம் அப்படின்னா, பக்தி விரக்தியுடன் கதை சொல்பவரிடம் அப்படின்ட்டார். நாம பிரச்சாரத்துக்கு யார் அதிகாரி அப்படின்னா,
24 மணி நேரமும் நாமம் சொல்லக்கூடியவன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். ஒரு முறை குருஜிநாதரோட வாக்கிங் போனோம் KK நகர்ல. அப்போ குருநாதர் இந்த மாதிரி கிராமத்துக்கெல்லாம் போக சொன்னார். சொல்லும் பொழுது அவர் ரொம்ப ஆனஸ்டா குருஜி கிட்ட கேட்டார், நானே 24 மணி நேரம் நாமம் சொல்லலையே, நான் போய் நான் 4 பேர்கிட்ட நாமா சொல்லுன்னா அது எப்படி நடக்கும்னு கேட்டார். அப்ப குருநாதர் அழகா சொன்னார், நான் சொல்றேன் அதனால நீ பண்ற, அதனால நடக்கும் போ அப்படின்னு. அப்போ பக்தி விரக்தியுடன் கதை சொல்பவரிடம்னா அடியனுக்கு பக்தியும் இல்ல விரக்தியும் இல்ல, குருநாதர் போய் கதை சொல்லு அப்படின்னா அதனால அதிகாரம் வந்துருச்சு. குருநாதர் சொல்லாம ஒருத்தர் கதை சொல்றேன்னு உட்கார்ந்தாருன்னா அப்போ அவர்களுக்கு முக்கியமா 2 தகுதி வேணும். என்ன தகுதினா பக்தி இருக்கணும். என்ன பக்தி இருக்கணும்னா கிருஷ்ணன் தான் தெய்வம்ங்கிறதுல ஒரு இம்மி டவுட் கூட இருக்கக்கூடாது. 1000 கோடி தெய்வங்கள் முன்னாடி வந்தாலும் எனக்கு கிருஷ்ணன் தான்ற ஒரு பக்தி இருந்தா பாகவதம் தாராளமா சொல்லலாம். 2வது விரக்தி. விரக்தினா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த கிளாஸ் பீஸ் கதை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விரக்தினா என்ன அர்த்தம்னா அட்லீஸ்ட் ஒரு அளவுக்காவது ரொம்ப உலகத்துல முழுகக்கூடாது. அவசியமான விஷயத்துல போய் முழுக வேண்டியதான். ஒரேடியா சத்சங்கத்துக்கு கூட வராம நான் பொழுதுபோக்கிலேயே உட்காடுறேன்னு சொல்ற அளவுக்காவது இல்லாம இருக்கணும் விரக்தி, இல்லையா? பக்தி விரக்தியுடன் கதை சொல்பவரிடம், இது எனக்கு கதை சொல்லக்கூடிய அடியனுக்கு அதிகாரம். உங்களுக்கு ஸ்ரத்தா பக்தியுடன் கதை கேளு. 2 தான் சொல்றார். என்னன்னா ஸ்ரத்த இருக்கணும். ஸ்ரத்தன்னா என்னன்னா நீங்க உட்கார்ந்தாலே ஸ்ரத்த தான். ஏன்னா இப்போ நம்ம பண்றதுக்கு 1000 கேளிக்கைகள் இருக்கு, இல்லையா? டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவார்கள், 1000 இருக்கு. அத்தனையும் இருந்தாலும் சனிக்கிழமை வர போறதா, கதை கேட்க போறோம், கதை சொல்ல போறோம்னு ஆசையா உட்கார்றதே ஸ்ரத்த. 2வதா ஸ்ரத்தா பக்தியுடன் அப்படின்ற. பக்தினா என்ன அர்த்தம்னா பாகவதம் ரொம்ப பெரிய விஷயம். பாகவதம் உண்மையான கிருஷ்ணன். அந்த பாகவதம் கேட்கறதே நமக்கு ஒரு பெரிய லாபம்னு ஆசையா வரீங்க பார்த்தீங்களா, அதுக்கு தான் பக்தின்னு பேர். இந்த ஆசையா வருவதற்கு தான் பக்தின்னு பேர். அதுக்கப்புறம் மனசு உருகிறது, கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, அதெல்லாம் ரொம்ப வரும்போது வரட்டும். இவர் குருநாதர் இங்க சொல்லக்கூடிய ஸ்ரத்தா பக்தினா என்னன்னா, கதைன்னு ஒன்று நடக்கும் பொழுது நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் மூட்டை கட்டிட்டு கதை கேட்கணுங்கிறதுக்காக மட்டும் உட்கார்றது ஸ்ரத்த. கேட்கக்கூடிய கதை பெரிய கதை, நம்ம குருநாதருடைய திருமுகத்திலிருந்து அழகாக பெருகி ஓடின அருவி அது அப்படின்ற ஒரு அன்போட கதை கேட்கறது பக்தின்னு பேரு. இதெல்லாம் அதிகாரின்னு பேரு. இப்போ முதல் ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய இந்த பிரதம ஸ்கந்தத்துல ஏன் அதிகாரி ஸ்கந்தம், ஏன் அவர் உட்கார்ந்து மகாபாரதத்தெல்லாம் கலரணும் இங்க அப்படின்னா, கதை கேட்கக்கூடிய பரீட்சித்து அப்படிப்பட்டவன்பா. உனக்கு என்ன பக்தியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்துடுமா? நமக்கெல்லாம் நம்மளுடைய ஒரு பின்னணி வேற மாதிரி இருந்தா கூட குரு கிருபையினால மாறி போயிடுது நம்ம வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையும். ஆனா பொதுவா அப்படிலாம் உலகத்துல அது வழக்கு கிடையாது. சத்சங்கம், குருநாதருடைய சத்சங்கிறது விதிவிலக்கு. இதை வச்சு பொது நீதி பேசக்கூடாது. ஆனால் தான் பாகவதத்திலேயோ இல்லைன்னா கீதையிலையோ பெருசு பெருசா பகவான் சொல்றான், மோட்சம் அடையணும்னா இவ்வளவு கஷ்டப்படணும்ன்றான். ஏன்னா அதுதான் பொது. நமக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாரு பத்தியெல்லாம், அது விதிவிலக்கு. நம்ம விதிவிலக்க வச்சுட்டு சாஸ்திரத்தையோ உலகத்தையோ பார்க்க கூடாது. நமக்கு பாக்கியம், அந்த விதிவிலக்குக்கு தான் என்ன பேரு? பாக்கியம்னு பேரு, இல்லையா? அதனால சாதாரணமா இப்படி எல்லாம் பக்தி வந்துடாது. சாதாரணமா கிருஷ்ண கதை கேட்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு 50-60 பேர் வரீங்களா, அதெல்லாம் வரமாட்டார்கள். ஏன் அப்படி வந்தது பரீட்சித்துக்குன்னா, அவன் அம்மா அப்படிப்பட்டவடா, அவன் அப்பா அப்படிப்பட்டவர்டா, அவர் பாட்டி அப்படிப்பட்டவர்டா, அவர் தாத்தா அப்படிப்பட்டவர்டா, அவர் பாட்டியோட அப்பா அப்படிப்பட்டவர்டான்னு எந்தை தந்தை தந்தைத்தம் மூத்தப்பன் 7 படி கால் தொடங்கின்னு இந்த குழந்தை சாதாரண குடும்பத்துல வரல. அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கிருஷ்ணனே தெய்வம், அவங்களுடைய பெற்றோர்களை பெற்றவர்களுக்கு கிருஷ்ணனே தெய்வம், அவர்களை பெற்றவர்களுக்கு கிருஷ்ணனே தெய்வம். இந்த மாதிரி 4 தலைமுறை கிருஷ்ணன் 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 கிருஷ்ணன்னே வாழ்ந்த குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு பரீட்சித்து வரான் அப்படின்னா, அவன் ஒரு முறை கதை கேட்டா ஏன் கரையேற மாட்டான்னு காட்டுறதுதான் அதிகாரி ஸ்கந்தம். நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த மாதிரியான ஒரு குடும்பத்துல வந்தோமான்னு தெரியல. அவரவர்களுடைய தாத்தா பாட்டியில நிச்சயமா பஜனை பண்ணியிருப்பார்கள், இதுல எனக்கு டவுட்டே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல பஜனை மடம் இல்லாத ஊரே கிடையாது. நம்மளுடைய பாட்டனாரோ பாட்டனாரோட முப்பாட்டனாரோ நிச்சயமா பஜனை பண்ணியிருக்கார்கள், நிச்சயமா பக்தி பண்ணியிருக்கார்கள், நிச்சயமா ஹரி கீர்த்தனமோ கிருஷ்ண கீர்த்தனமோ பண்ணியிருக்கார்கள், நிச்சயமா திருப்பாவை சொல்லியிருப்பார்கள், நிச்சயமா ஹரிநாம கீர்த்தனம்லாம் பண்ணியிருப்பார்கள். நடுவில் விட்டு போச்சு இல்லையா, அது ஒரு கோளாறு.
அது பகவான் பண்ற ஒரு விளையாட்டு தான். அப்போ திருப்பி நமக்கு இது வந்திருக்கு அப்படின்னா, ஒன்று நம்மளாம் விதிவிலக்கு. ஏன்னா ஒரு குருநாதர்னு ஒரு பெரிய தெய்வ சக்தி நம்மளை ஆட்கொண்டது. ஆனால் தான் குருநாதர் தேடி வந்தனையேன்னு பாடும் பொழுது விதிவிலக்குக்கு முன்னாடி 3 விஷயம் சொல்றார். என்னன்னா, முன்னோர் செய்த தவ பயனோ. அப்படித்தானே நினைக்கணும். நான் எனக்கு தகும் சார், நான் பிறந்ததுலேருந்து அப்படி பக்திமான் சார் நினைச்சா பக்தியே இல்லைன்னு அர்த்தம். ஏதோ எங்க தாத்தா பாட்டி, இந்த தாத்தா பாட்டியோடைய அப்பா அம்மா யாரோ ஏதோ கோவில்ல கைங்கரியம் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா ஏதோ ஹரிநாம கீர்த்தனம் பண்ணியிருக்கணும். அந்த அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தினால்தான் இன்னைக்கு நான் நாமத்வாரில் உட்காடுறேன்னு நினைக்கிறது அழகு இல்லையா? அல்லது நான் செய்த பூஜா பலனோ. அது குருநாதர் சொல்லலாம், நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன இப்படி பெரிய பூஜை பண்ணிட்டோம். அது முப்பிறவிகளின் புண்ணியம் தானோ அப்படின்றார். ஏன் இந்த 3 சொல்லணும்னா, நம்ம கதை கேட்கறதுனால என்ன லாபம்னு புத்தி வராம, நான் ஏதோ பண்ணதுடைய லாபம் கதை கேட்கறதுன்னு புத்தி வந்துருச்சுன்னா நம்ம உண்மையான பாகவத ஆளா ஆயிடும். இப்ப கதை கேட்கறதுனால பலன் உண்டானா உண்டுதான். ஆனா எதற்காக கதை கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் வேணுமோனா, பரீட்சித் எதற்காக கதை கேட்கணும் அப்படின்னு ஆசையா உட்கார்ந்தான்னா, 7 நாட்கள் தான் பாக்கி இருக்கு. நான் போற ஊர்ல எல்லாம் எல்லாரும் அடாடா எந்த குடும்பம்டா, பாண்டவ குடும்பம், கிருஷ்ணனே தேர்வட்டின குடும்பம்டா, கிருஷ்ணனே உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய வேதிகர்களுடைய பாதத்துக்கெல்லாம் தீர்த்தம் விட்ட குடும்பம்டா. இந்த ராஜசூய யாகத்துல கிருஷ்ணன் வாசல் நின்று வேதியர்கள் நல்ல வேதம் படிச்சவர்களுக்கெல்லாம் பாத சேவை பண்ணாலும் பாத பிரக்ஷாடனம் சொல்வார்கள், தீர்த்தம் தெளிச்சானா. அப்படிப்பட்ட குடும்பம் கேட்க கேட்க இப்ப பரீட்சத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு 2 தலைமுறை முன்னாடி பிறந்தா நல்லா இருந்திருக்குமே. நான் கிருஷ்ணனை நிச்சயமா என்னை தூக்கி இருப்பான், என்னை பார்த்துருப்பான், எனக்கு நல்லா காட்டியிருப்பான், எனக்கு ஊட்டினாலும் ஊட்டியிருப்பான். இதெல்லாம் ஞாபகம் இல்லையே, எனக்கு நினைவு தெரியாத நாளில் நடந்து போயிடுத்து. அந்த கிருஷ்ணனை பத்தி கேட்கணுமே கேட்கணுமே கேட்கணுமேன்னு உள்ள அவனுக்கு ஒரு உத்வேகம். எதனாலன்னா, குருநாதர் சொல்ற மாதிரி நன்றி. இப்படி என்னை காப்பாத்தினவன், அவன் கதையை நான் கேட்காம இருக்க முடியுமா? என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய பெற்றோர்களை பெற்றவர்களையும் அப்படி என் வம்சத்தையே காப்பாத்தின கிருஷ்ணன் கதையை கேட்காம போயிடுவேன்னு ஒரு பயம் அவனுக்கு. அதனால பார்த்தான் அந்த ஒரு பரீட்சித்து, அவன் கதையை தான் இப்ப பார்க்க போறோம். அந்த பரீட்சித்துக்கு 7 நாட்கள் நேரம் இருந்ததுன்னு சொல்லும்பொழுது, நமக்கு ஒண்ணு 7 நாள் தான் பாக்கி இருக்குன்னா என்ன சொல்லுவோம்? வாழ்க்கையை நல்லா அனுபவிக்கணும் சார் அப்படின்னா. இந்த ஊருக்கு போகணும் சார், நானே நினைச்சேன் இந்த ஊருக்கு போகணும், அதை ஆர்டர் பண்ணணும், இந்த நெக்லஸை போட்டுக்கணும், இந்த பந்து விளையாடணும், இந்த மாதிரி எல்லாம் இன்னும் சாதாரண ஜனங்களுக்கு போகும். சத்சங்கம் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு வாழ்க்கையில ஏற்கனவே இவ்வளவு நாள் ஓடி போயிடுத்து, பாக்கி 7 நாள் தான் இருக்குன்னா வாழ்க்கையுடைய பிரயோஜனம் என்னவோ அதை நான் அடைய வேண்டாமா அப்படின்ற எண்ணம் வரும் இல்லையா? அப்படிப்பட்ட எண்ணம் பரீட்சத்துக்கு வந்ததாம். அதனால அவனுக்கு அப்படி ஒரு குரு கிடைச்சார். அவர் 7 நாள் கதை சொன்னார், கேட்ட உடனே கிருஷ்ண பார்க்க கிளம்பி போயிட்டான். அப்போ பரீட்சித்துடைய ஒரு அதிகாரித்துவம், அதாவது பரீட்சித் இந்த கதை கேட்டு அடையறதுக்கு எப்படிப்பட்ட அதிகாரின்னு காட்டணும் இல்லையா? அப்போ எங்கேருந்து காட்ட ஆரம்பிக்கிறார்னா, பரீட்சித்தோட அம்மா அப்பாலேருந்து கூட இல்ல, தாத்தா பாட்டியிலேருந்து கூட இல்ல, அவனுடைய தாத்தா பாட்டியுடைய தாத்தா பாட்டியிலேருந்து ஆரம்பிக்கிறார். பீஷ்மர்லேருந்து ஆரம்பிச்சு அவனுடைய பாட்டியை பாரு, குந்தி பாட்டி எப்படி ஒரு ஸ்துதி பண்றான். அப்படிப்பட்ட குடும்பம்பா பரீட்சித் குடும்பம். அவன் கதை கேட்டு அடையாம எப்படி போவான் அப்படின்னு ஒரு அத்தியாயத்திலையும் அப்படிப்பட்ட பரீட்சித்துன்னு காட்டுறதுக்காகத்தான் அவன் பெற்றோர்கள் அவனை பெற்றோர்களை பெற்றோர்கள்னு காமிச்சிட்டு வர்றாரு. இதுதான் அதிகாரி ஸ்கந்தம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய குருநாதர் கிருபையோ இல்லைன்னா குருநாதருடைய வச்சனத்துல வரக்கூடிய அமிர்தமோ நமக்கு சுலபமா கிடைச்சிருச்சுன்னா சத்தியமா அது குரு கிருபை, கிருஷ்ண கிருபை இல்லையா? அதை நம்ம அனுபவிக்கக்கூடிய அதிகாரிகளா நம்ம இருக்கோம். அப்படி இங்க பரீட்சித்துடைய ஜனனம் ஆரம்பிக்க போறது. இங்க பீஷ்மாச்சாரியர் தன்னுடைய அந்த ஒரு சரீரத்தை விட்டார். அவர் இப்போ ஒருத்தரா போறார். என்ன, நமக்கு பாகவதத்துல ஒருத்தர் கிளம்பி போறதுங்கிறது அமங்கலம் கிடையாது இல்லையா? நானே உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். நம்மள ஜபர்தஸ்தியா நம்மளுடைய இஷ்டத்தை மீறி இடத்துல பூட்டி வச்சிருக்கார்கள். அங்க ஒரே வைக்க போறா இருக்கு. அப்புறம் கடைசியா ஒருத்தர், சரி சார் நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அழுதுண்டேவா போவோம். சுத்தி இருக்கிறவங்கன்னா அழலாம், இப்ப தப்பிச்சுட்டான் நம்ம ஒன்றும் தப்பிக்கலையே. ஆனா கிளம்புறவன் எவ்வளவு சந்தோஷமா கிளம்புவான். சே, இந்த வைக்க போறா இருக்கக்கூடிய ரூமு, அடைச்சி வைக்கக்கூடிய ரூம் எங்க, நம்ம வீடு, நம்ம அன்பா இருக்கக்கூடிய குடும்பத்தோட சேர்ந்து நான் திருப்பி போய் சேர போறேன்னு எவ்வளவு சந்தோஷமா போவான். அதனால பாகவதத்தை பொறுத்த வரைக்கும் மரணம்ங்கிறது அமங்கலம் கிடையாது. ஏன்னா அவர்கள் எங்க போறோம் நிச்சயமா போறார்கள். பக்தனுக்கு விசுவாசத்தினாலேயே நிச்சயம்.
ஏன்னா கிருஷ்ணன் என்னை கைவிட மாட்டான், அவன் என்னை நிச்சயமா சேர்த்துப்பான்ற ஒரு நம்பிக்கையில எவ்வளவு நாமா சொல்லியிருக்கோம், எவ்வளவு குரு கட்டாட்சத்துக்கு பாத்திரம் ஆயிருக்கோம். நம்ம சொல்ற நாமா காப்பாத்துமோ அது வேற விஷயம். ஆனா அந்த ஒரு குரு கட்டாட்சம், குரு கிருபை என்னை கைவிடாது அப்படின்னு போயிடுவோம் இல்லையா? ஏன்னா நான் சொன்ன நாமா என்னை காப்பாத்தும்னா சாதனையை நம்பினதான் ஆயிடும். ஆனா கிருபையினால நான் காப்பாற்றப்பட போகிறேன் அப்படின்னா உண்மையான சரணாகதி நம்ம பகவானை போய் அடைவோம். அதனால இங்க பீஷ்மாச்சாரியார் கிளம்புறார். அப்படி அவர் கிளம்பும் போது சந்தோஷமா கிளம்புறார். ஏன்னா எங்கேருந்து வந்தாரோ அங்கதான் போறார், வீட்டுக்கு தான் போறார். அதனால்தான் தமிழ்ல மோட்சத்துக்கே வீடுன்னே பேர் இல்லையா? முதல் நம்ம அடைய வேண்டியது வாழ்க்கையில அறம், பொருள், இன்பம், நாலாவது வீடுன்றார். வீடுன்னா என்னன்னா எங்கேருந்து வந்தோமோ அங்கதான் போறோம். இந்த தற்காலிகமா இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், திரும்பி அங்கதான் போறோம். அப்போ சந்தோஷமா தானே போகணும். அதனால பீஷ்மர் கிளம்பி போறாராம். ஆனாலும் கூட இருக்கிறவர்களுக்கெல்லாம் துக்கம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெரியவர். அதை சொன்னேனே, பீஷ்மர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை போடணும்னா தியாகம் தான். அதனால நம்மளுடைய சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய உபனிஷத்துல சொல்லியிருக்கு, தியாகத்தினால தான் கிருஷ்ணன் அடைய முடியுங்கிறது. தியாகே நைக்கேன அமிர்தத்துவமானசு அப்படிங்கிறது. அவர் வாழ்க்கையே தியாகம். ராஜாவா இருந்து ஒரு நாள் ராஜ்யம் ஆளல. ஒரு ராஜாவா போகத்தை அனுபவிக்க வேண்டியவர் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியத்தோட இருந்தார், புலம்பல சந்தோஷமா இருந்தார். நிறைய அட்டூழியம் நடக்கிறது, ஆனாலும் தான் நாடு முக்கியம் அத்தனையும் சகிச்சார். அது குணமா தோஷமான எனக்கு தெரியல. ஆனா அந்த ஒரு குலத்துக்காக எதையோ தியாகம் பண்ணார். அப்படிப்பட்ட பீஷ்மர் கிளம்பி போனார். அந்த வம்சத்தில் இருக்கிறவர்களுக்குலாம் ஒரு துக்கம்தான். அவர்கள் பீஷ்மருக்கு செய்ய வேண்டிய நீத்தார் கடன் இருக்கு இல்லையா, அதை செய்தார்கள். இன்ஃபேக்ட் இன்னி வரைக்கும் பாகவதர்கள்லாம் பீஷ்மருக்கு நீத்தார் கடன் அவர்கள் செய்வார்கள். ஏன்னா நம்ம குடும்பமே பாகவத குடும்பம் இல்லையா? பீஷ்மர் ஒரு விதத்தில் தாத்தா தானே. அதனால்தான் குருநாதர் ஏதோ பாட்டு சும்மா விளையாட்டுக்கு சொல்லலை, இதுதான் நம்ம சம்பிரதாயம், தான் பண்பாடு. என்ன சொல்றார் அப்படின்னா, ராதை என் தாய், கண்ணன் என் தந்தை, ராதா கிருஷ்ண பக்தர்கள் என் சொந்தம். உங்களுக்கு எப்போ இதெல்லாம் என் சொந்தம், பீஷ்மரா என் தாத்தா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருந்தனாலே ராதாகிருஷ்ணர் குடும்பத்துல ராதாகிருஷ்ணன் நம்மளை சேர்த்துட்டாருன்னு அர்த்தம். அதனால பீஷ்மருக்கு இன்னி வரைக்கும் நீத்தார் கடன் பண்ணுவார்கள். இந்த ஜனவரி மாசம் பொதுவா நம்ம குருநாதர் சேங்கனூர்ல தான் இருப்பார். அப்போ நம்ம சேங்கனூர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஒரு உற்சவம் நடக்கும். பீஷ்மருடைய அந்த அஷ்டமியின் போது, பீஷ்மாஷ்டமின்னு பேரு. அப்போ அந்த பீஷ்மருக்கு எல்லாரும் ஞாபகம் வச்சுண்டு, அப்படிப்பட்ட ஒரு பரம பாகவதர், அவருக்கு ஒரு நீர்த்தார் கடன்னு சொல்ல மாட்டோம், நமக்கு பாக்கியம் அவரை நினைச்சு நம்ம ஒரு 2 கிரியை பண்றதாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பீஷ்மர் கிளம்பினார். கிளம்பின உடனே அங்க அப்படியே எல்லாம் ஒரு அமைதி நிலவித்து. ஏன்னா பொதுவாக கதையை நம்ம குருநாதர் கதை சொல்லும் போது இது உங்களுக்கெல்லாம் அனுபவம் தான், நமக்கெல்லாம் அனுபவம் தான். அந்த கதையை காதாலேயே கேட்க மாட்டோம். அவர் இப்போ குருநாதர் ஒரு கதை சொல்றாருன்னா அந்த கதை ஒரு திரைப்படம் மாதிரி நம்ம ஹிருதயத்துல ஓடும் இல்லையா? ஏன்னா குருநாதருக்கு திரைப்படம் மாதிரி அவருடைய ஹிருதயத்துல ஓடிதான் அவர் கதை சொல்லுவார். நமக்காவது கேட்கும் போது ஒண்டிதான் திரைப்படம் ஓடும். ஆனா குருநாதருக்கு இன்னைக்கு ஒரு துருவ சரித்திரம் சொல்ல போறேன்னு இருந்ததுன்னா 4 நாளா அதே தான் ஓடிட்டு இருக்கும் அவருக்கு. அதனாலதான் அவர் நாரத கான சபாலையோ நம்ம மதுரபுள்ளி ஆசிரமம் ஒரு வாட்டி ஒருத்தர் கதை கேட்டாலே அவர் வாழ்க்கை மாறி போறது. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர், அவர் விதிவிலக்கவர். இப்போ துருவனை பத்தியே தான் நினைச்சுட்டு இருப்பார். அவரால் நீங்க என்ன விஷயம் அவர் காதுல போட்டாலும் அது துருவ விஷயமா தான் பதில் வரும் அவருக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஒன்றாக்கூடிய அந்த ஒரு அழகு. அதனால அவர் அப்படியே நினைச்சுட்டு படுத்துட்டு ராத்திரியில அவருக்கு துருவனை பத்தியான விஷயங்கள், புஸ்தகத்துல இல்லாத விஷயங்கள் எல்லாம் கண்ணில் படும் அவருக்கு. அதெல்லாம் அவர் பிரவச்சனத்துல சொல்றார், புதுசா இருக்கும். ஏன்னா அவர் சொல்றது புத்தி பூர்வமாவோ இல்லைன்னா ஒரு இமேஜின் பண்ணியோ, இல்லை நம்ம சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவோமே ஏதோ ஒரு அறையை போட்டு உட்கார்ந்து யோசிச்சோ சொல்ற விஷயம் கிடையாது. அவர் அதே சிந்தனையில் இருக்க 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 பகவான் அவருக்கு நடந்ததெல்லாம் வேற மாதிரி காட்டுவார். அதுல புஸ்தகத்துல இல்லாத விஷயம்லாம் அவர் சொல்லுவார். ஆனா இதுல என்ன ஆச்சரியம்னா, வேற ஏதாவது ஒரு மகான் இதே மாதிரி நிலையில இருந்தா அவருக்கும் இதே மாதிரியான காட்சி தான் ஏற்படும். இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சத்தியம். அதனால கதை சொல்லும் பொழுது அவர் அந்த கதை அவருக்கு ஓடிண்டே இருக்கும். கதையில வரக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் அவரால் உணர முடியும். இப்படித்தான் அவர் சொல்ற கதை, இப்படித்தான் சுகமுனி கதை சொல்றார். அப்படி சொல்ற கதையை சொல்றவர் ஒருத்தர் இருந்தாருன்னா ஒரு முறை வேணாம், நீங்க அரை நிமிஷம் கேட்டாலே, அரை வினாடி கேட்டாலே வாழ்க்கை மாறாதானே. அதுதான் மகான்களுடைய கதை சொல்லக்கூடிய ஒரு செயலி. அப்படிப்பட்ட ஒரு சுகமுனி பரீட்சத்துக்கு கதை சொல்றான்னா அவன் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஒரே ஒரு பாக்கியம் தான் அவன் பண்ணியிருக்கான். என்னன்னா,
உத்தரை போய் சரணாகதி பண்ணா, என் குழந்தைய நீ ரட்சிக்கணும்னு சரணாகதி பண்ணா, உடனே பகவான் பார்த்தான், என் குழந்தைய ரட்சிக்கணும்னு சொன்னாலே தவிர என் குழந்தையோட உடலை ரட்சிக்கணுமா ஆன்மாவை ரட்சிக்கணுமான்னு ஸ்பெசிஃபை பண்ணலையா. உடனே பகவான் பார்த்தான், ரட்சித்தோம்னு சொன்னதுனால அவனுடைய உடலை என்னுடைய ஆயுதத்தினாலையும் என்னுடைய தேஜஸ்னாலையும் ரட்சித்தோம், அவனுடைய ஆன்மாவை என் ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய பாகவதத்தினால ரட்சிப்போம்னு அவன் முடிவு பண்ணிட்டான் அப்பவே. அதனாலதான் மற்றதெல்லாம் நாடகம் தான். பாகவத்திலே நான் சொல்லிட்டேன், சாப்பம்னு ஒன்று கிடையவே கிடையாது, கஷ்டம்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாம் அனுகிரகம் அனுகிரகம் அனுகிரகம். அந்த குதிரை கதை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கஷ்டம் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது ரொம்ப லாபம் மாதிரி இருக்கும், திருப்பி நஷ்டம் மாதிரி இருக்கும், லாபம் மாற்றி மாற்றி மனசு தான் பேர் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நடக்கிறது எல்லாம் சரியா நடக்கிறது என கிருஷ்ணன் நடத்தினான். பகவான் அப்பவே சங்கல்பம் பண்ணிட்டான். இந்த பரீட்சித்து பிறக்கிறதுக்கு முன்னாடி சங்கல்பம் என்ன சங்கல்பம்னா, இவன் பாகவதம் கேட்டு என்ன வந்து அடையட்டும், ஏன்னா இவன் அம்மா இவன் பொருட்டு சரணாகதி பண்ணிட்டான். குருநாதர் சொல்றாரு இல்லையா, பிறர்க்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனையே தவமாகும்னு. அப்படி நம்ம பண்ணோம்னா யாருக்காக பிரார்த்தனை பண்றோமோ அவரும் ரட்சிக்கப்படுவார், பகவானுக்கு சந்தோஷம். ஒரு சுயநலமற்று ஒன்னுத்தருக்காக இந்த குழந்தை உண்மையில ஹிருதயத்துல பிரார்த்தனை பண்றதுன்னா அந்த அனுகிரகம் நம்ம மேலேயும் வரும். அதனால இங்க பரீட்சித்துடைய ஜனனம். இந்த பீஷ்மாச்சாரியார் கிளம்பி போன உடனே டக்குன்னு கேட்கிறார், அஸ்வத்தாம்னோபசிருஷ்டேன பிரம்மசீர்ஷ்ணோரு தேஜசா உத்தராயா ஹதோ கர்ப்ப ஈஷேன அஜீவித புனஹ. அழகா திருப்பி ஞாபகப்படுத்துறார். 12வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது அவர் ஞாபகப்படுத்துறார். இப்போ பீஷ்மர் போயிட்டார் அப்படின்ன உடனே டக்குன்னு மனசுல ஒரு 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 சூன்யம் வருது இல்லையா, அதை ஃபீல் பண்றதுக்காக டக்குன்னு ஒரு பிறப்பு ஆரம்பிக்கிறார். இதுதான் பாகவதோட அழகு. ஒரு மரணம்னே சொல்ல முடியாது, அவர் வீடு அடைஞ்சார், ஒரு பெரிய பாக்கியம். யோகீஸ்வரர் அவருடைய வாழ்க்கை குறிக்கோளை அடைஞ்சார்னு ஒரு முடிவு ஆரம்பிக்கிறது, டக்குன்னு திருப்பி ஒரு ஆரம்பம். என்னன்னா, பரீட்சித்து அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போது உத்தரை போய் சரணாகதி பண்ண, அந்த உத்தரை கர்ப்பத்துல பரீட்சித்தை ரட்சிச்சாரே பகவான், அவன் திருப்பி உயிர்ப்பித்தான்னு சொல்றேலே, நீங்க அந்த ஒரு பரீட்சித் கதையை விட்ட இடத்துல இருந்து நான் தொடங்குறேன்னு ஆரம்பிக்கிறார் அந்த பௌராணிகம் உக்ரஸ்ரவஸ்னு. அவர் சொல்றார், பரீட்சித்துக்கு பிறந்தான்பா, பரீட்சித்து கரெக்டா காலகாலத்துல அழகா பிறந்தான். அந்த பரீட்சித்து உத்தரைக்கு பிறக்கும் பொழுது அந்த தர்மராஜர் எப்படி இருந்தார்னா ஏக சக்கரவர்த்தியாக இருந்தார். அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். கண்ணன் தர்மராஜருக்கு முடிசூட்டிட்டு கிளம்பி போயிட்டான் துவாரகைக்கு, திரும்பி வரப்போறான், ஆனா இப்ப கிளம்பி போயிட்டான். தர்மராஜர் இப்ப எப்படி இருக்காருன்னு ஆரம்பிக்கிறார். பரீட்சித்துடைய தாத்தாவை பத்தி சொன்னாதானே பரீட்சித்தோட கிரேட்னஸ் தெரியும். தர்மராஜர் எப்படி இருக்காருன்னா ஏக சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? சின்ன சின்ன அரசர்கள், அந்த அரசர்கள் எல்லாரும் ஒத்தருக்கு அப்படி ஒரு கப்பம் கட்டும் பொழுது அவர் ராஜா மட்டும் இல்ல, ராஜாதி ராஜன் சொல்றோம் இல்லையா, சக்கரவர்த்தி. அவருக்கு இல்லாத போகங்களே கிடையாது. அவர் இப்படி சொடுக்கினார்னா அத்தனையும் வந்துடும். எனக்கு என்ன தெரியுமா தோன்றது, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு 1000 வருஷம் முன்னாடி இருந்த ராஜாக்களை விட சராசரியா இருக்கக்கூடிய நாம போகத்தோட இருக்கோங்கிறத மறக்காதீர்கள். ஒரு ராஜாக்கு பாட்டு கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு ட்ரூப்பை கூப்பிட்டு அவங்களுக்கு பொற்காசுகளை கொடுத்து அவங்கள பாட வச்சு கேட்கணும். இப்ப நமக்கு ஃப்ரீயா ஒரு பட்டன் அமைக்கினா பாட்டு பாடுறது. ராஜாக்களை விட பெரிய போகம் கிருஷ்ணன் கொடுத்துருக்கான். அந்த ராஜாக்கு அவன் ராத்திரி காத்தாட தூங்கணும் அப்படின்னா 4 பேர் வீசுவார்கள், மற்றவர்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஸ்விட்சை தட்டினா நமக்கு அழகா ஒரு ஃபேனை சுத்தி நமக்கு அழகா ராத்திரி முழுக்க காத்து வீசுறது. நம்ம கஷ்டப்படுறோம் நினைக்கிறோம், அந்த ராஜாக்களை விட சௌக்கியமா இருக்கும் நம்ம இல்லையா? அப்போ ஒன்னொன்னும் அப்படிதான். ராஜாக்கு ஒரு தோசை வேணும் அப்படின்னா அவர் 4 பேர் உட்காந்து இப்போ ஒரு ஸ்விட்சை தட்டினா சர்ன்னு சுத்துறது, மாவு ரெடி. அதனால ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், பகவான் சௌக்கியமா வச்சிருக்கான் நம்மள. ஒரு 400 வருஷம் முன்னாடி, அது பொன்னான காலம்லாம் சொல்லாதீங்க, இப்போ நமக்கு நேரத்தை ஒழிச்சு கொடுத்துருக்கான் பகவான். நம்ம தண்ணி வேணும்னா நதியில போய் எடுத்துன்னு வரணும். 4-5 பேர் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அந்த நதியில போகணும். நதி காஞ்சி போச்சுன்னா என்ன பண்றது, நமக்கு வீட்டு பக்கத்துலேயே ஒரு டேப்பு திறந்தா டக்குன்னு தண்ணி வருது நமக்கு இல்லையா? இப்போ எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஏன் சௌக்கியம் பண்ணி வச்சிருக்கான்னா, நமக்கு நேரத்தை ஒழிச்சு கொடுத்துருக்கான். ஏன்னா நிறைய நாமா பண்ணலாம், நிறைய பாகவதம் கேட்கலாங்கிறதுக்காக பகவான் நம்மளை சௌக்கியமா தான் வச்சிருக்கான். அதே மாதிரி தர்மராஜாக்கு இப்ப நமக்கு இருக்கக்கூடிய போகங்கள்லாம் அப்போ அவருக்கு இருந்துதான். போகங்கள்னா போகங்கள் நினைச்சா எல்லாம், ஒரு எதிரி கிடையாது.
ஆனா ராஜாக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, போகங்களா இருக்கலாம், நல்ல செல்வந்தரா இருக்கான், 4 பேர் அவரை பத்தி குறைவா பேசினா அவரால் தாங்க முடியாது. ஆனா இந்த ராஜாவுடைய பெருமையும் புகழும் கீர்த்தியும் தேவலோகத்துல போய் பேசப்படுறதாம். சோ புகழுக்கு குறைச்சல் இல்ல, போகங்களுக்கு குறைச்சல் இல்ல, ஒரு எதிரி கூட கிடையாது. கிருஷ்ணா அத்தனை பேரும் வேரோட பிடிங்கி எரிஞ்சிட்டான், இனிமே சண்டையே கிடையாது அவருக்கு. அப்படி நினைச்சு பாருங்க, என்ன ஒரு போக்கியம். தேவேந்திரனுக்கே ஆசையா இருந்துதான், பேசாம நான் மனுஷனா பிறந்து தர்மராஜா மாதிரி அனுபவிக்கலாம். இந்த தேவகுலத்துல அப்பப்போ அசுரர்கள்லாம் வந்து மிரட்டிட்டு போறார்கள், அந்த பிரச்சனை கூட இல்லை இந்த தர்மராஜா இருக்குன்னு. இதெல்லாம் நான் சொல்லல, பாகவதமே சொல்றது. இதெல்லாம் தேவர்கள்லாம் கூட ஆசைப்படக்கூடிய அந்த ஒரு போகங்கள் இந்த தர்மராஜாக்கு இவ்வளவு இருந்தும் இந்த தர்மபுத்திரருக்கு இதுல எல்லாம் மகிழ்ச்சியே ஏற்படலையா. ஏன் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகா பாகவதம் சொல்றது, யாரு தன்னுடைய மனதை கண்ணனுக்கு கொடுத்துட்டாரோ அவர்கள்லாம் இந்த மாதிரி போகங்கள் எல்லாம் அனாவசியமா மனசை திருப்ப மாட்டார்கள், அதுல சந்தோஷப்பட மாட்டார்கள்னு சொல்லி அந்த தர்மராஜா, அதாவது கஷ்ட காலத்துல எல்லாரும் கிருஷ்ணராம கோவிந்தான்னு பஜனை பண்ணுவார்கள், எக்ஸாம் டைம்ல எல்லாம் நாமத்வாருக்கு வருவார்கள், அதை விட ஜாஸ்தி கூட்டம் ரிசல்ட் டைம்ல வரும். எக்ஸாம் டைம்ல கூட ஏதோ ஒரு நம்பிக்கை, நம்ம எப்படியாவது எழுதிப்போம், ரிசல்ட் வரும்போது அடடா நம்ம கையில ஒண்ணும் இல்லை அப்படின்னு நேரா ஓடி வருவோம் கையை கூப்பிட்டு. ஆனா சௌக்கியமா இருக்கும்போது நீங்களாம் நாமத்வார வரீங்க பார்த்தீங்களா, அதுதான் கிருஷ்ணனுடைய கிருபைங்கிறது. ஏன்னா சாதாரணமா எல்லாம் வரமாட்டார்கள். நிறைய பேரை நீங்களே கேளுங்களேன், நாளைக்கு நான் கோவிலுக்கு போறேன் என்ன விஷயம்னு கேட்பாங்க. அதுல விஷயம் இருந்தாதான் கோவிலுக்கே போகணும் இல்லையா. நான் வீட்டுக்கு போறேன் என்ன விஷயம்னு கேட்போம்னா, கோவிலுக்கு போறேன் கிருஷ்ணனை பார்க்கணும்னா அவங்களுக்கு புரியாது, எதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டுமாங்க. உங்களுக்கு புரியறது இல்லையா, நமக்கு புரியறது இல்லையா, அதுதான் விதி விலக்கு, அதுதான் குரு கிருபைங்கிறது. தர்மராஜர் அப்படி இருந்தாராம். இவ்வளவு போகங்கள் இருந்தும் தான் மனசை கிருஷ்ணனுக்கு கொடுத்ததுனால இந்த போகத்துல மாட்டிக்கவே இல்லையாம். இதுக்கு பாகவதம் எவ்வளவு அழகான ஒரு ஓமை சொல்றது பாருங்கள். பாகவதத்துல அங்கங்க ஓமை. நம்மளுடைய மதுர முரளியில பாகவத்துல வரக்கூடிய ஊமைகள்னே ஒரு ஆர்டிக்கல் வந்துட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு பேர் மதுர முரளி வாங்குறீங்கன்னு தெரியல, வாங்கி படியுங்கள். ஆச்சரியமான ஒப்பீடுகள், ஒப்பற்ற ஒப்பீடுகள்னு வருது, அதுல இதுவும் வந்தது. அப்போ அவர் சொல்ற, பாகவதம் சொல்றது, ஒருத்தன் வந்து 4 நாள் சாப்பிடவே இல்லை. தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப கொச்சையா சொல்லணும், கொலை பசி அப்படிம்போம் இல்லையா. அப்படி பசியா இருக்கக்கூடிய ஆளுக்கு வாயன் ஒரு ஜோக் இருக்கு பாரு, ஷார்ட்ஸ் பாக்குறியானா போடாமாங்க. அந்த பசி இருக்கிறவனுக்கு இப்போ சாப்பாடை தவிர நீங்க என்னத்தான் போனாலும் சரிதான், போடான்னு தள்ளிட்டு போய் சாப்பாடுக்கு தான் குறியா இருக்கா மாதிரி இந்த தர்மபுத்திரருக்கு கிருஷ்ணன் 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 இருக்கிறதுனால சுத்தி இருக்கக்கூடிய சில்லற விஷயங்களான போகங்கள்லாம் அவட மாட்டிக்கவே முடியலையா. அப்படி பகவான் அவரை ஸ்திரப்படுத்திட்டு போயிருக்கான். அப்படி ஒரு அனுகிரகம் பீஷ்மாச்சாரியார் பண்ணியிருக்கார், பாண்டு பண்ணியிருக்கார், அவர்களுடைய வம்சத்துல வரக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் பண்ணியிருக்கார்கள். அப்படி தர்மபுத்திரர் இருக்கார். ஏன் இதை காட்டுறாருன்னா, சௌக்கியத்தில் நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும்னு காட்டுறது பாகவதம். நம்ம எந்த குறையும் இல்லாத இருக்கும் பொழுது இறைவனை மறக்காம இருக்கணும்னா இந்த தர்மபுத்திரன் ஞாபகம் வச்சுக்கணுமா. அதனால இதெல்லாம் காட்டுறது பாகவதம். சௌக்கியம் அப்படின்னாலே குறையில்லாம ஒரு இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னு காட்டுறார் அவர். அப்படி இருக்கக்கூடிய தர்மபுத்திரர் இப்போ ஒரே ஒரு குல கொழுந்து அவருக்கு யாருன்னா, உத்தரை கிட்டேருந்து பிறக்க போற அந்த பரீட்சித்து எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, இந்த பரீட்சித் குழந்தை எப்போ பிறக்கும் எப்போ பிறக்கும். அப்போ அந்த பரீட்சித்துடைய ஜனனம் ஏற்படுறது. எப்படிப்பட்ட பரீட்சித்னா, அவன் கருவுல இருக்கும் பொழுதே அங்குஷ்ட மாத்திரம் அமலம் ஸ்புரத் புரட்ட மௌலினம் அபீச்ச தர்ஷனம் சாமம் ஷியாமம் தடித் வாசசுமச்சுதம். பகவான் என்ன பண்ணியிருக்கார், இந்த ஒரு பரீட்சித்தை காப்பாற்றணும்னா ஆளை விட்டெல்லாம் காப்பாற்ற விடலை. அவருக்கு எவ்வளோ, இப்போ கையை தட்டினா எவ்வளோ தேவர்கள், எவ்வளோ பெரிய தெய்வீக, என்ன வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுகளே வந்து நிற்பார்கள். ஆனா இந்த அம்மா என்ன சரணாகதி பண்ணதுனால நான் தான் போய் ரட்சிக்கணும்னு பகவானுக்கு ஒரு ஆசை இல்லையா. அதனால பகவானே உள்ள போய் அந்த பரீட்சித்தை எப்படி காப்பாத்தினான்னா, பகவான் பக்கத்துல இருந்தாலே அஸ்திரம் ஒன்றும் பண்ணாது. ஆனா பகவானுடைய கருத்தை பாருங்கள், பரீட்சித்து பக்கத்துல நின்று அஸ்திரத்தை நிறுத்துறேன்னு சொல்லாம பரீட்சித்தை சுத்தி சுத்தி வந்து காப்பாத்துறாராம். அதுவும் எப்படி காப்பாத்துறாருன்னா, கையில ஒரு பெரிய அந்த ஒரு கதை இருக்கு பார்த்தீர்களா, அதை சுத்துறாராம். என்ன சைஸ், இவ்வளவுதான் சைஸா, அங்குஷ்ட மாத்திரம் அமலம்னா இதான் சைஸ், இதான் அங்குஷ்டம்னு பேர். இந்த சைஸ்ல ஏன் இந்த சைஸ் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். பக்தர்கள்லாம் ஹிருதயத்துல கிருஷ்ணனையோ குருநாதரையோ எப்படி தியானம் பண்ணணும்னு நம்ம சாத்திரம் சொல்றதுன்னா, இந்த சைஸ்ல தான் ஹிருதயத்துல குருநாதர் உட்கார்ந்துட்டு இருக்கார், பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு தியானம் பண்ணணும்னு சாஸ்திரம்.
அதே மாதிரி பகவான் என்ன பண்ணிட்டான், இவன் கஷ்டப்பட்டு கண்ணை மூடின்றலாம் உள்ள தியானம் பண்ண வேண்டாம், அவன் கண்ணை திறந்துட்டு இருக்கும்போது அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நானே காப்பாத்துறேன்னு இந்த சைஸ்ல வர சுத்துன்னு சுத்துறாராம். எப்படி இருக்கு அவருடைய ஒரு வஸ்திரம், எப்படி இருக்கு அப்படின்னா மின்னல் மாதிரி மினுமினுக்கிறதா ஒரு வஸ்திரம், தகதகன்னு ஜொலிக்கிறதாம். ஏன்னா குழந்தை அதே கண்ணை லைட்டா தான் பார்க்கும், அந்த கண்ணை நல்லா விரிச்சு பார்க்க வைக்கணும்னு பளிச்சுன்னு வந்திருக்கானா. அவன் பளிச்சுன்னு வந்தாதான் அவன் விரிச்சு பார்ப்பான் இல்லையா, அப்படி வந்து நிக்கிறான் அவன். ஸ்ரீமத் தீர்க்க சதுர்பாகும், நல்ல நல்ல அவனுடைய புஜங்கள்லாம் அழகா இருக்கான், தின்தோள் மணிவண்ணனா இருக்கான். அதுல அவனுடைய குண்டலங்கள்லாம் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் அத்தனையும் பரீட்சித்து பார்த்துருக்கான்னு தெரியறது. என்ன ஒரு 7 மாசம் 8 மாசமோ எவ்வளவு மாசம் தெரியல, ஒன்றும் பிறக்கல. நம்ம பாகவத ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் 7 மாசங்கள்லயே குழந்தைகளுக்கு உணர்வுகள்லாம் வருதுன்னு சொல்றது. அதனால 7 மாசம் ஆயிருக்கணும் இந்த பரீட்சத்துக்கு. சுத்தி என்ன பண்றார், அந்த பகவான் சுத்தி சுத்தி வராராம். இந்த பரீட்சை இப்படி பார்த்துட்டு இருக்கான். அவன் உலகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி பகவானை பார்த்துட்டான் இல்லையா. நம்ம உலகத்தை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு உலகத்தை நீக்கி பகவானை பார்க்கணும்னு முயற்சி பண்றோம். இவன் பாக்கியத்தை பாருங்கள், அவன் அம்மா அப்படிப்பட்டவ, அப்பா அப்படிப்பட்டவர், இது திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. எந்தை தந்தை தந்தை ஆள்லாம் அப்படிப்பட்டவர்னால அவங்க பண்ண புண்ணியம் எல்லாம் சேர்த்து ஒருத்தர்கிட்ட போய் வந்து விழுந்திருக்கு. யாருன்னா பரீட்சித்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணனே சுத்தறான், சுத்தி பார்க்கறான். பரிபிரமந்த முல்காபியாம் பிராமயந்தம் கதாமுகு, கதையை சுத்தி சுத்தி பார்க்க. பரீட்சித்து இப்படி பார்த்துட்டான், பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ணனை பார்த்துட்டான். ஒரு வார்த்தை கூட ஹரே ராமா கூட சொல்லல. முதல்ல கிருஷ்ணனை பார்த்துட்டு தான் அப்பதான் ஹரே ராமா சொல்ல போறான். அப்படி ஒரு பாக்கியம். அப்படி வரான். அப்படி வரும்பொழுது இந்த பகவானுடைய அந்த கதையை சுத்தி பண்றான் பார்த்தீங்களா. இந்த பிரம்மாஸ்திரம் தேஜஸ், அந்த பிரம்மாஸ்திரம்னாலே இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ அணுகுண்டுலாம் சொல்றோம் இல்லையா. இந்த அணுகுண்டெல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா அணுகுண்டையும் சேர்த்தா எவ்வளவு பவரோ அவ்வளோ பவர் இந்த ஒரு பிரம்மாஸ்திரத்துல ஒரு சின்ன லெவலேசம், ஒரு ஸ்மால் பார்ட். இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம காலப்போக்கில் நம்ம கிட்ட இந்த மந்திரத்தினாலேயே இதெல்லாம் பண்ண முடிஞ்சது நம்மளால. இப்போ அதெல்லாம் கேட்டாலே நம்புறதுக்கே கஷ்டப்படுறோம். அப்படி ஒரு பலம் நமக்கு இருந்தது. காலப்போக்கில் பகவானுடைய இஷ்டம் தான் நினைக்கிறேன். கலியில அவன் மந்திர பலம் வச்சிருந்தா என்ன ஆறுது சொல்லுங்க. கையில ஒரு சின்ன கட்டையை கிடைச்சாலே பிரச்சனையா இருக்கு, அவன் அடிச்சுக்கிறான். அவன் மந்திர பலமும் அவரவர்கள் இருந்ததுன்னா ஒரே குடிச்சவராயிடும் நினைச்சாரோ என்னமோ தெரியல, மறைச்சுட்டார் பகவான். அத்தனை இதெல்லாம் சத்தியம். மந்திரத்தினால அப்படி பண்ண முடியும், அந்த மந்திரத்தினால ஒரு பெரிய தாக்குதலை ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் இப்போ இல்லாமல் இருந்து ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் தோன்றுது. அதனால இந்த பிரம்மாஸ்திரம்னு வரக்கூடிய அஸ்திரம் எப்படி போச்சுன்னா, சூரிய உதயம் ஆச்சுன்னா பனி விலகிற மாதிரி பிரம்மாஸ்திரம் எங்க இருக்குன்னே கரைஞ்சே போயிடுத்தான் பிரம்மாஸ்திரம். அப்படி கரைஞ்சு போயிடுத்து பிரம்மாஸ்திரம். அந்த எந்த ஒரு முயற்சியுமே இல்லாம பகவான் உடனே சக்கராயுதத்தை போட்டான். ஒன்றும் நடக்கல. பகவான் இருந்தா பிரம்மாஸ்திரம் காணாமே போயிடுச்சு. எப்படின்னா, சூரியன் உதயம் ஆன உடனே சூரியன் உடனே இந்த பனியோட நான் போராடுறேன் அப்படின்னு இந்த பனி போரெல்லாம் பண்ணல பகவான். தானா அந்த பனி காணாம போற மாதிரி காணாம போயிடுத்தான். உடனே இந்த குழந்தை பிறந்த உடனே சுத்தி சுத்தி பார்க்க ஆரம்பிச்சான். அந்த ஒரு கட்டவரல் சைஸுக்கு ஒருத்தரை பார்த்தேனே, எங்க அவர்னு சுத்துறானா. அவன் எங்க கண்ணில் படல அவர், ஏன்னா அவர் துவாரகையில உட்கார்ந்துட்டு இருக்கார். இவன் சுத்தி சுத்தி பார்க்கறதுனாலேயே பரீட்சத்தேன்னு பரீட்சித்துன்னு பேரான். சும்மா சிம்பிளா சொல்லணும்னா பரீட்சை பண்ணி பார்த்தான்னு சொல்லுவார்கள். அப்படின்னா என்னன்னா, இது கிருஷ்ணனான்னு பரீட்சை பண்றான். முதல்ல ஒரு குழந்தை அம்மாவை பார்த்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே ஒரு மார்க்கெட்ல போகும்போது கடகடன் யாரோ ஒரு பெண்மணி போனா பின்னாடியே ஓடிவிடும். அதுக்கப்புறம் இப்படி மேல பார்க்கும், அம்மா இல்லைன்னா பேன அழுதுன்னு திரும்பி ஓடி விடும். ஏன்னா அது பரீட்சை பண்றது, இது அம்மாவா இது அம்மாவா, அப்போ நான் வந்து மடியில உட்காடுறேன்னு பாக்குற மாதிரி. இப்ப பரீட்சத்துக்கு என்ன பரீட்சை அப்படின்னா, கிருஷ்ணனை பார்த்தேனே, எங்க கிருஷ்ணன் பாக்குறானா. அதனாலயே அவனுக்கு பரீட்சத்தினே பேர் வந்துருத்தான். பரீட்சை பண்றதுனாலையும் பரீட்சத்தை சுத்தி சுத்தி பாக்குறதுனாலையும் அவனுக்கு பரீட்சத்துன்னு பேர் வந்துருது. அவனுக்கு 2வது பேர் என்னன்னா விஷ்ணுராதன் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய பேருக்கு பிச்சைன்னு பேரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் தமிழியனுக்கும் பிச்சைன்னு அப்படி ஆயிடுச்சு. பிச்சைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒரு குழந்தை பிறக்காமையோ இல்லைன்னா குழந்தை தங்காமையோ, ஒரு குழந்தை போய் 2 குழந்தை போய் 3 குழந்தை போன உடனே நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணுவார்கள், இந்த அடுத்த குழந்தை பிறந்தா அதுக்கு பிச்சைன்னு பேர் வைக்கிறேன், ஏன்னா நீ போட்ட பிச்சையா இருக்கட்டும், இது எங்க முயற்சினாலும் அருள்னால அது தங்கட்டும் அப்படின்றதுனால பிச்சை. அதே மாதிரி வேம்புன்னு பேர் வைப்பார்கள். ஏன்னா வேம்புன்னா எல்லாம் தெரியும் இல்லையா, அது கசக்கம் இல்லையா, வேப்ப மரத்துக்கு தான் வேம்புன்னு பேரு. ஆனா வேம்புன்னு ஏன் பேர் வைப்பார்கள் அப்படின்னா, இப்போ வேம்புன்னு பேர் வச்சாலாவது யமனுக்கு இது கசக்கும்னு அந்த பேர் சொல்றதுக்காக அவன் கிட்ட வராம போட்டோம்னு வேம்பு. இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்.
அதே மாதிரி இப்போ வேம்புன்ற பேர் பாருங்க, யார்கிட்ட இருக்கோ அவர் நல்ல பணக்காரன். இந்த மாதிரி பேர் வைக்கிறவங்களாம் எப்படியே பேர்றாங்க பாருங்க. விஷ்ணு ராத்தன் அப்படின்னா விஷ்ணுனால காப்பாற்றப்பட்டு விஷ்ணுனால கொடுக்கப்பட்டவன். ஏன்னா போயிட்டானே அவன், விஷ்ணு தானே திருப்பி கொடுத்தார், அதனால அவனுக்கு விஷ்ணு ராத்தன்னு பேர் வச்சார்கள். பரீட்சித்துக்கு இன்னொரு பேர் விஷ்ணு ராத்தன்னு பேர். குழந்தை பிறந்த உடனே சந்தோஷப்பட்டார் தர்மராஜர். அங்க இருக்கக்கூடிய ஜோசியர்களை கூப்பிட்டார்கள், ஆசீர்வாதம் பண்றதுக்கு வேதம் படித்தவர்களை கூப்பிட்டார்கள், பாகவதர்களை கூப்பிட்டார்கள், எல்லாரும் வந்தார்கள். வந்த உடனே தர்மராஜா, அந்த காலத்தெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ஜோசியம் கணிக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அது சரியா கணிக்கணும். அது சரியா கணிக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையே ரொம்ப டிப்ரெஷனா போயிடும் இல்லையா. அவர் ஏதோ சொல்ல ஏதோ ஒன்று நடக்க அப்படி இல்லை. அதனால ஜோசியங்கிறது பெரிய விஷயம். அது ஒரு கலை, அது ஒரு அறிவியல் தான் அது. ஆனால் அது ஒரு தெய்வீகமான ஒரு அறிவியல் தான். அந்த ஜோசியக்காரர்களாக வந்து பார்த்து சொன்னார்கள், இந்த குழந்தை எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்களேன். பிறந்த ஒரு 5 நாளோ 10 நாளோ எப்போ ஜோசியர் கூப்பிடாலும் கூப்பிட்டு கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் ஒரு லிஸ்ட்டு, அப்படியே வாழ்க்கையில் நடக்கிறது. அப்போ நினச்சி பாருங்களேன், பிறக்கும் பொழுது ஏதோ நம்ம காலி ஸ்லேட்டோடலாம் பிறக்கல. நமக்கு என்ன நடக்கணும், எப்போ என்ன நடக்கணும் எல்லாம் பகவான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் அனுப்புகிறான். நம்ம கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அவனோட, அவ்வளவுதான். இல்லைன்னா அவன் எழுதினது தான் நடக்கும், கொஞ்சம் அழுதுண்டே நடக்கும், அவ்வளோதான். சிரிச்சுட்டே அவன் எழுதின நடக்கணும்னா ஒத்துழைச்சா போர் இல்லையா. அதனால அவர் சொல்றார்கள், இவன் யார் அப்படின்னா இக்ஷ்வாகு போல மக்களை காப்பான். இக்ஷ்வாகுன்னு முன்னாடி இருந்த ஒரு ராஜா. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சொன்னார், இவன் ராமரை போல் வேதியர்களை போஷிப்பான். வேதியர் மேல அப்படி ஒரு மதிப்பு இருக்கும். அடுத்தது சொல்றார், சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தான், ஒரு சின்ன புறாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக தன் தொடையிலிருந்து தன்னுடைய மாம்சத்தையே கொடுத்தானா உன்னை காப்பாற்றணும்னு. அப்படிப்பட்ட தயாளுவாக இருப்பான் அப்படின்னார்கள். அப்புறம் பார்த்தார்கள், அர்ஜுனன் போல சிறந்த வில்லாளியாக இருப்பான். அப்புறம் பூமி போல பொறுமையா இருப்பான், ரொம்ப பொறுமையா பரீட்சித்துக்கு. அப்படி சொல்றார், ஒரு அம்மா அப்பா போல சகிப்பு தன்மையோட இருப்பான். அந்த குழந்தை எவ்வளவு பண்ணாலும் அம்மா அப்பா சகிச்சுப்பாங்க இல்லையா, அப்படி இருப்பான். அப்புறம் இப்படி மேல போய் சொல்றார், பிரம்மா விஷ்ணு சிவன் போல எல்லாரிடமும் சமமா இருப்பான். இந்த பிரம்மா இருக்காரு பாத்தீங்களா, பிரம்மாவுடைய பேர பசங்க தான் இந்த அசுரர்கள், பிரம்மாவுடைய பேர பசங்கள் தான் தேவர்கள். நம்ம சொல்லுவோம் இல்லையா, தேவன் ஆண்டாலும் சரி அசுரம் ஆண்டாலும் சரி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க 2 பேரும் சமமா இருக்கு. அப்படி பிரம்மா மாதிரி சமத்துவம் தான் இருப்பானா. விஷ்ணு மாதிரி எப்படி இருப்பான்னா, யாரான்னு ஏதான்னு கேட்டா உடனே அள்ளி கொடுப்பானா, பிரசாதியா இருப்பானா. அதுக்கப்புறம் சிவன் மாதிரி எப்படி இருப்பான்னா, எல்லாருக்கும் ஆசிரியமா இருப்பான், எல்லாரும் வந்து இவனை பிடிச்சுப்பார்கள் அப்படின்றார். அதுக்கப்புறம் கண்ணன் மாதிரி, நம்ம கிருஷ்ணன் மாதிரி எல்லா நல்ல குணங்களும் அவன் கிட்ட வந்து சேரும். காப்பாத்தினது கிருஷ்ணன், அதனால குணங்களும் ஒட்டின்றான் அவனோட. அதுக்கப்புறம் ரந்தி தேவன் ஒரு பெரிய, இதெல்லாம் பாகவதத்தில் வரப்போகுது, இது மெனு லிஸ்ட் மாதிரி. இப்போ நான் சொல்ற பேரெல்லாம் உங்களுக்கு உடனே யார் வர்ணிக்க தோணும் இல்லையா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 3 வருஷத்துல வரும். ரந்தி தேவன் மாதிரி உதார குணம். தான் 1 மாசம் சாப்பிடாம ஒரு சொட்டு தண்ணி குடிக்காம ஒரு வறட்சியில இருக்கும் பொழுது அந்த ரந்தி தேவன்ற ராஜாக்கு கொஞ்சம் தீர்த்தம் கிடைச்சுதான், தண்ணி கிடைச்சுதான், கொஞ்சம் குடிக்க பாயசமோ எல்லாம் ஒரு கஞ்சி கிடைச்சுதான். அப்போ அங்க வந்து யாசிச்சவர்களுக்கு அவன் ஒரு சொட்டு எடுத்துக்காம அத்தனையும் கொடுத்துட்டான் ரந்தி தேவன்னா பார்த்துக்கோங்கள். அப்படிப்பட்ட ஒரு உதார குணம். பிரகலாதன் போல கிருஷ்ண பக்தியில கொஞ்சம் கூட சலிக்க மாட்டான், விடாம கிருஷ்ண பக்தி பண்ணுவான். பிரகலாதன் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். சொந்த அப்பன் டேய் கிருஷ்ணானு சொல்லாதரா, நாராயணான்னு சொல்லாதரான்னு மிரட்டினா கூட கிருஷ்ணானு தானேப்பா, நீங்க சொல்றேங்கிறதுக்காக சொல்லாம இருக்க முடியாது, கிருஷ்ணா தானே கிருஷ்ணா தானேப்பா, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்றான். அப்போ கிருஷ்ண பக்தியில மிரட்டினாலும் சலிக்காம இருக்க முடிய பிரகலாதன் மாதிரி கிருஷ்ண பக்தியில இருப்பான். பலி போல உறுதியா இருப்பான். அப்புறம் ஒருபடி மேல போறார், கலின்னு ஒண்ணு வரப்போறது, அந்த கலியை அடக்குவான். கலியை அடக்கும் பொழுது ஒரு முனி சாபம் ஏற்படும். அந்த முனி சாபம் ஏற்படுறதுனால அவன் ராஜ்யத்தை விடுவான், கங்கை கரைக்கு செல்லுவான். சுகமுனின்னு ஒரு பெரியவர் வந்து அவனுக்கு குருவாக இருப்பார். அவரிடம் பாகவதம் கேட்பான், கிருஷ்ணனை அடைவான். முழு கதையும் சொல்லிட்டார். இந்த முழு கதையை இந்த காலத்து பெற்றோர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா சாபமா அப்படின்னு மற்ற கதையே கேட்க மாட்டாங்க, அவ்வளவுதான், அப்படியே உட்கார்ந்துருவாங்க. தர்மபுத்திரர் அவ்வளவு வீக் மைண்டில் இல்லாததுனால இந்த மொத்தமா சொல்லிட்டார் இந்த ஜோசியர். அவர் நினைச்சாராம் கடைசியா கிருஷ்ணன் அடைவான் இல்லையா, அது போர்ட்டார், சந்தோஷப்பட்டார். நடுவில் வாழ்க்கை தான் மேல கீழே தான் போகும். தர்மபுத்திரர் சந்தோஷப்பட்டாராம். என்னன்னா கடைசியா கதை கேட்டு கிருஷ்ணன் அடைய போறேன்னா சந்தோஷம் அப்படின்னு தர்மபுத்திரர் இந்த 5 பாண்டவர்களும் தன் பேரனா இருக்கக்கூடிய அந்த பரீட்சித்தை
அப்படி 5 பிராணன்கள் ஒரு சரீரத்தை எப்படி போஷணம் பண்ணுமோ அப்படி பார்த்து பார்த்து வளர்த்தார்கள். செல்ல குழந்தையா வளர்றான். அந்த நேரத்துல தர்மபுத்திரருக்கு ஒரு ஆசை, நமக்கு வரக்கூடிய செல்வங்கள்லாம் தர்மத்துக்கு தான் பிரயோஜனப்படுத்தணும்னு. தர்மம் அப்படின்னாலே 2 வகை. இல்லாருக்கு ஒன்று ஈவதே ஈகைன்னு சொல்லக்கூடிய தானம்ங்கிறது ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் தர்மா. 2வது தர்மம்னா என்னன்னா, பகவான் நமக்கு ஒரு உடலை கொடுத்து வாழ்க்கைன்னு ஒண்ணு கொடுத்து அதை எதற்காக பிரயோஜனப்படுத்தணுமோ அதை பிரயோஜனப்படுத்தினா தர்மம்னு பேரு. ராஜாக்கள்லாம் நிறைய யாகம் யஜ்யங்கள்லாம் பண்ணி பகவானை சந்தோஷப்படுத்தணும். அதனால தான் கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் வச்சு 3 அஸ்வமேதம்னு ஒரு யாகம். ரொம்ப கஷ்டம் அந்த யாகம் பண்றதெல்லாம், இந்த காலத்தெல்லாம் பண்றது ரொம்ப ரேர். அப்படி ஒரு யாகத்தை பண்ணாராம். அப்படி யாகத்தை பண்ணும் பொழுது இப்ப கண்ணனை வர சொன்னார், யாகம் பண்றேன் வான்னு. இப்ப கண்ணனுக்காக யாகம் பண்ணாரா, யாகத்துக்காக கண்ணன் வந்தான்னா உங்களுக்கே தெரியும் எதுக்காக எது நடக்கிறதுன்னு. இப்ப நம்ம யாகம்னு ஏதாவது சொன்னா தான் கண்ணன் துவாரகையிலேருந்து வருவான். அதனால நம்ம யாகம் பண்றோம்னு ஒரு பத்திரிகை அடிச்சு நேரம் கண்ணன் கிட்ட காமிச்சிடுவோம். கண்ணன் பார்த்து நானே வரேனே, நானே நடத்தி வைக்கிறேனே, வந்துருன்றோம். ஒன்னு முடிச்சா போனா, திருப்பி 3 அஸ்வமேதம் பண்ணா. 3 அஸ்வமேதம் பண்ணி அவரோட 6 மாசம் இருந்தாலும் பகவான். 4 மாசமோ 6 மாசமோ இருந்து அவருக்கு சந்தோஷப்படுத்திட்டு இப்ப நான் திரும்பி துவாரகை கிளம்புறேன்னு கிளம்புறான் பகவான். அப்ப அர்ஜுனன் நினைச்சானா, நம்ம இனிமேலாம் இவளோட இருந்து பிரயோஜனம் இல்லை, நான் நேர கண்ணனோடையே கிளம்புறேன்னு போயிட்டான். ஏன்னா இவளோட இருக்கிறது பிரயோஜனம் தான், பாகவதாரோட இருக்கிறத விட என்ன பெரிய பிரயோஜனம். ஆனா அன்பு ஜாஸ்தியா போயிடுச்சு. அதனால கண்ணனை பார்த்து கேட்டானா, நானும் உன்னோட வந்துடுறேன்னா கண்ணன் வாழ்ந்தார். அப்படியே கார்ல ஏறினா கிளம்பி போயிட்டார்கள் 2 பேர். தர்மபுத்திரர் இப்ப பரீட்சித்தை அற்புதமா நடத்தின்னு இருக்கார். இப்படி நடத்திட்டே இருக்கும் பொழுது 3வது ஒருத்தர் இருந்தார், ஞாபகம் இருக்கோ, விதுரர்னு ஒருத்தர் இருந்தார். எப்படி நம்ம பாண்டு, அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன், 3வதா வியாச பகவானுடைய அனுகிரகத்தினால ஒரு சேவகைக்கு பிறந்த ஒரு குழந்தை தான் விதுரர். அவர் தான் மந்திரியா இருந்தார், யுதிஷ்டிரரை காப்பாத்தினார்லாம் சொன்னேன். அந்த விதுரர் என்ன பண்ணிட்டார், சண்டை இவங்க 2 பேருக்கும் நடக்கிறதுன்னு உடனே அவர் மனசு உடைஞ்சி போய் கஷேத்திர யாத்திரை கிளம்புறேன், தீர்த்தங்களும் கஷேத்திரங்களும் காக்க கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டார். எல்லாம் முடிச்சு சுத்திட்டு வரார். அவருக்கு எல்லாம் தெரியும் என்ன நடந்ததுன்னு. அவர் வரார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் விதுரர் வந்த உடனே சந்தோஷப்பட்டார். விதுரஸ் தீர்த்த யாத்ராயாம் மைத்ரேயாதாத்மனோ கதிம் ஞாத்வா காத்தாஸ்தினபுரம் தயாவாப்த விவித்சிதஹ. வரார். அகாத்து ஹஸ்தினாபுரம், ஹஸ்தினாபுரத்துக்கு வரார் விதுரர். வந்த உடனே சந்தோஷம். இந்த விதுரர் எங்க போயிருந்தார் அப்படின்னா, இந்த விதுரர் கொஞ்சம் புத்திசாலி இல்லையா, அதனால அவருக்கு 1000 கேள்வி. என்ன கேள்வினா, இந்த உலகத்தை எப்படி படைக்கிறான் பகவான், எப்படி இந்த உலகத்தை நிலைநிறுத்துறான், கடைசியா பகவான் இந்த உலகத்தை அழிக்கிறான்னா எங்க போறது இந்த உலகம், இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி அவருக்கு. இந்த கேள்வி எல்லாம் கிருஷ்ணன் கிட்டயே கேட்கணும்னு வச்சிருந்தார் அவர். ஆனா கிருஷ்ணனுக்கும் ஆசைதான் இதெல்லாம் சொல்லணும். அவர் வீட்டுக்கு வரும்போது யாரானு இந்த கேள்வி எல்லாம் ஞாபகம் கேட்பாரோ? கிருஷ்ணன் வீட்டுக்கு வந்தா அவர் வாழைப்பழத்தையே கரெக்டா உரிச்சு கொடுக்க தெரியல அவருக்கு. அவர் எங்க இதெல்லாம் கேட்க போறார்? கேட்கணும்னு நினைச்சார், மறந்து போயிட்டார். கிருஷ்ணனுவாவது நீ கேள்வி இருக்கே கேள்டான்னா அவர் அன்புல கிருஷ்ணனும் மறந்து போயிட்டானா இவர் டவுட்டை. இப்போ இவர் டவுட் எப்பவுமே செட்டில் ஆகாத டவுட்டாவே இருந்தது. உடனே பகவான் என்ன பண்றான், இவருக்குன்னு ஒரு குரு அனுப்புறான். யார் அந்த குரு அப்படின்னா, மைத்ரேயர்னு ஒரு பெரியவர். அந்த மைத்ரேயன்ற பெரியவர் ஹரித்வாரத்திலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனா இந்த விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் நடந்த இடம் ஒரு குகை இருக்கு, இன்னைக்கும் இருக்காது. அந்த மைத்ரேயரை பார்க்க விதுரர் போனார். இதெல்லாம் இப்போ வரப்போகிறது, 3வது ஸ்கந்தத்தில் வரும். இதெல்லாம் உங்களுக்கு இப்போவே ஒரு ட்ரெய்லர் கொடுக்குறேன் உங்களுக்கு. உடனே அந்த விதுரர் கேள்வி கணைகளை தொடுத்தார் பாருங்கள். நம்ம ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா ஒரு ஸ்லோகத்தில் முடியும் இல்லையா, இந்த விதுரர் ஒரு அத்தியாயம் முழுக்க கேள்வியை கேட்கிறார். நமக்கு 4 கேள்வி கேட்டாலே முதல் கேள்வி என்ன, 2வது என்ன, 3வது என்ன கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். இந்த விதுரர் கேட்கிற கேள்வியை அழகா வரிசையா பதில் சொல்லிட்டு வர்றார் மைத்ரேயர். அதுதான் நம்ம 3வது ஸ்கந்தத்துலாம் சொல்ற விஷயம். இப்போ விதுரருக்கும் மைத்ரேயருக்கும் டைலாக் தான் 3வது ஸ்கந்தம் 4வது ஸ்கந்தம். இந்த சுகமணி என்ன பண்ணிட்டார், தாவிப்பிராயத்தை சொல்லாம இவங்க 2 பேரும் பேசினாப்பா நான் அப்படியே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துட்டார். விதுரருக்கு எவ்வளவு கேள்வி, ஒரு 40 கேள்வின்னு வச்சுப்போம். நான் என்னல அந்த அத்தியாயத்துல என்ன 40 கேள்வி முதல்ல ஆரம்பிச்சார். முதல் கேள்வி, 2வது கேள்வி, 3வது கேள்வி, 20 கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார். 2 ஸ்கந்தம் எடுத்து ஒன்னு 20 பாக்கி இருக்கு இல்லையா, 20 கேள்வி பாக்கி இருக்கு. 21வது கேள்விக்கு இதோ பதில்னு ஆரம்பிக்கும் பொழுது விதுரர் கண்லேருந்து வளவளவளன்னு கண்ணீர் வந்துருச்சு. இதயத்துல கண்ணா 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 கண்ணான்னு அன்பு பொங்கிடுத்து. உடனே அவர் என்ன பண்ணிட்டார், கையை கூப்பினார், நமஸ்காரம் பண்ணார்.
மைத்ரேயர் சொன்னார், ஒன்றும் பிரவச்சனம் முடியலப்பா, இன்னும் நீ என்ன ஒரு 7:30 கிளம்புறேன்றியே அப்படின்னா. அவர் சொன்னார், இனிமே இந்த கேள்வியெல்லாம் போயிடுத்து என் இதயத்திலேருந்து. கேள்வி இருந்தால் தானே பதில் வேணும். உங்களோட நான் கொஞ்ச நேரம் இருந்ததுல எனக்கு பிரேம பக்திங்கிறது ஹிருதயத்துல மலர்ந்து விட்டது. இனிமே பிரேம வந்தா கேள்விக்கு இடமே கிடையாது. அதனால இனிமே என்னன்னு எல்லாம் புரிஞ்சிருது எனக்கு. கேள்விக்கு பதில் வேண்டாம், கேள்வியே போச்சுட்டார் இல்லையா. நமஸ்காரம் மட்டும் போயிட்டாராம். ஏன்னா கிருஷ்ண பக்தி வந்துருத்தாம் சத்சங்கத்தினால. பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் குருநாதர் அழகா சொல்லுவார். அவர் என்ன பண்ணார், ஒரு வாட்டி அவருடைய பக்தர்களோட பேசிட்டு இருக்கார். அவர் என்ன பேசுறாருன்னா, ஏதோ உலக நடப்பெல்லாம் பேசிட்டு இருக்கார். எல்லாம் அப்படியே இன்டென்ட்டா கேட்கிறாரு. இவர் ஒன்று சொல்ல அவன் ஒன்று கேட்க எல்லாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. அங்க புதுசா வந்தவர் ஒருத்தர் நினைக்கிறேன், இல்லைன்னா ரொம்ப நாளா இருக்கிற ஒருத்தர். இவங்க 2 பேரால தான் இப்படி எல்லாம் கேட்க முடியும். ஒண்ணு அவர் முதல்லேருந்து இருக்கிற ஒரு பக்தரா இருக்கணும், இல்லை அவர் தைரியமா கேட்பார், இல்லை புதுசா வந்தவர் தெரியாம கேட்டிருப்பார். அவர் சொன்னார், பகவான் உங்களோட நாங்க ஒரு 2 மணி நேரமா பேசிட்டு இருக்கோம், சந்தோஷமா தான் இருக்கு. வெள்ளேந்து பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்னா, நீங்க ஏதோ நாம மகிமையை சொல்றீங்கன்னு நினைச்சிருப்பார்கள். நீங்க ஏதோ பகவானை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, ஆன்மாவை பத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்களோ லோக விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்கன்னு சிரிச்சார். உடனே சீரியஸ் ஆயிட்டார் யோகி. அவர் சொல்றார், இந்த பிச்சைக்காரன் என்ன பேசுறாங்கிறது முக்கியம் இல்லப்பா, இந்த பிச்சைக்காரனோட உட்கார்ந்து இருக்கியே இதுதான் உனக்கு முக்கியமான விஷயம். பிச்சைக்காரன் பேசுறதுலாம் 2வது பட்சம் அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குருவுடைய சந்நிதியில உட்கார்ந்துட்டு அவர் பேசக்கூடிய விஷயத்தை கேட்கறதே நம்ம கிட்ட மாற்றத்தை உண்டு பண்ணும். அது ஆன்மீகமா லௌகீகமா வைதீகமான்ற பேச்சே கிடையாது, அவரோட இருக்கிறது தான் விஷயம் இல்லையா. அந்த மாதிரி இவர் எதையோ கேட்கிறார், ஜாகிரபி கேட்கிறார், அப்புறம் காஸ்மாலஜி என்னென்னமோ கேட்கிறார், அறிவியல் விஷயம்லாம் கேட்டு. உலகம் எப்படி வந்தா நமக்கு என்ன இப்போ அப்படின்னு நமக்கு தோணலாம், அவருக்கு தோணல. அது எப்படி முதல்ல வந்தது, பகவான் முதல்ல பிளான் எப்படி போட்டான், உலகத்தை எப்படி படைக்கிறது, அவரு அழகா சொல்றாரு. எல்லாத்துக்கும் பதில் உண்டு. சொல்லிண்டே இருக்கும் பொழுது இவரோட இருக்காரா மைத்ரேயர், பகவானால பார்த்து அனுகிரகம் பண்ணி அனுப்பப்பட்ட ஒரு மகாகுரு. அவர் பாகவத தர்மத்தில் ரொம்ப பெரியவர். அவருடைய சங்கம் பேசுற பேச்சு ஒன்றும் பெரிய கிருஷ்ணனுடைய நவநீத சௌரியமோ ராசலீலையோ கிடையாது. உலகம் எப்படி உண்டாச்சு, உலகம் எப்படி நிக்கிறது, காலம்னா என்ன, இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்க அவருடைய சத் சங்கமே அவரை மாத்தி எடுத்து ஹிருதயத்துல அப்படி ஒரு கிருஷ்ண பிரேமையை உண்டாக்கி எடுத்து புரிஞ்சுட்டார். நம்ம ஏதோ கேட்டோம், எதுக்காக கேட்டோம் அப்படின்னா அவரோட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உரையாடி அவரோட உறவாடும் பொழுதே நமக்கு இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இனிமே வேற எந்த கேள்வியும் இல்லைன்னு நமஸ்காரம் மட்டும் கிளம்பி வந்துட்டார். ஆனாலும் விதருடைய தியாகத்தை பாருங்கள். அப்படிப்பட்ட பிரேமையிலையும் தன்னை பார்த்து வளர்த்து தன்னை பார்த்துண்ட தன்னுடைய அண்ணாவுடைய ஞாபகம் வந்துருது. இந்த திருதராஷ்டிரர் இந்த ஒரு போர் முடிஞ்ச அப்புறமும் அவருக்கு போடக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. இப்பவாவது வைராக்கியம் வர வேண்டாமான்னு அவருக்கு ஒரு துடிப்பு. அப்படிப்பட்ட ஒரு பந்தம். அதனால அஸ்தினாபுரத்துக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நம்ம யுதிஷ்டர் கொண்டாடுறார், சித்தப்பா இப்பதான் எங்க ஞாபகம் வந்துதா, நாங்கள்லாம் குழந்தையா இருக்கும் பொழுது ஒரு தாய் பறவை தன்னுடைய சிறகு கடியில தன்னுடைய சின்ன குட்டிகளை காப்பாத்துற மாதிரி எங்களை காப்பாத்தினேளே. 1000 கஷ்டம் வரும்போது நீங்க தானே எங்களை காப்பாத்தினேள். நாங்க சௌக்கியமா இருக்கும்போது உங்களை வச்சு கொண்டாடணும்னு ஆசைப்பட்டோம், நீங்க எங்க இருக்கேன்னே தெரியல. அவர் என்ன பண்ணார், தாடி மீசையெல்லாம் வளர்த்துண்டு தன்னுடைய ஒரு சரீரத்துல தான் ஒரு பெரிய ராஜ குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு மந்திரிங்கிறதே காட்டல. அவர் யாருக்குமே வருது யாருன்னே தெரியாதான். அப்படி அவர் மறைவா இருந்தார். இப்போ திருதராஷ்டிரனை திருப்பி வழி திருப்பணுங்கிற ஒரே காரணத்துக்காக வரார். அப்படி வரும் பொழுது யுதிஷ்டர் அப்படி சந்தோஷப்படுறார். யுதிஷ்டர் ஆசைக்காக கொஞ்ச நாள் அவர் விருந்தோம்பலை ஏத்துண்டார். அதுக்கப்புறம் நம்ம திருதராஷ்டிரனை பார்த்து கேட்டார், அண்ணா எப்படி இருக்கேள் அப்படின்னு கேட்டார். தனியா ஒரு நாள் இருக்கும்போது அவர் சொல்றாரு, எனக்கு என்ன குறை, பீமன் வேலைக்கு வேலை இட்லி டிஃபன் காஃபி இந்த ஸ்வீட் காரம் காஃபியை வந்து கொடுத்துட்டு போறான். ஆஹா, தர்மபுத்திரர் தங்கத்தாம்பாளத்துல தாங்கிட்டு இருக்காருப்பா, தங்கத்தாம்பாளம் அப்படின்றார். அவர் நினைச்சார், எவனுடைய கொழுக்கட்டையில விஷம் வச்சாலோ அவன் உங்களுக்கு இட்லியை கொடுத்துட்டு இருக்கான், ஒரு உனக்கம் இல்லாம உட்காந்து சாப்பிட்டு இருக்கேளே. சொன்னது யாரு, மகாராஜா உள்ள வரலாமான்னு கேட்டுன்னு வந்த விதுரர் இப்ப இப்படி ஏன் பேசுறாருன்னா, இதுதான் சரியான சமயம். அவர் நிறைய தர்மம் சொல்லியிருக்கார்.
இந்த திருதராஷ்டிரனுக்கு தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மலாம் சில சமயம் லெக்சரை போட்டு தூக்குற மாதிரி இந்த திருதராஷ்டிரன் விதுரரை பார்த்து ஏதாவது தர்மத்தை சொல்லுப்பா, நீதியை சொல்லுப்பான்னு அவர் மட்டும் சொல்லிட்டு இருப்பார். காதுக்குள்ள போகுமே தவிர இங்க தொட்டதே கிடையாது அவனுக்கு. அத்தனையும் கேட்டுட்டு திருதராஷ்டிரன் சொல்லுவா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, இருந்தாலும் என் பிள்ளை பாசம் என்ன விட மாட்டேங்கிறதுமா. இப்ப பிள்ளைகளே இல்லை இல்லையா, இப்ப பாசம் வைக்கிறதுக்கு இடம் இல்லையோனோ. அதனால விதுரர் புரிஞ்சுட்டார், இப்போ நம்ம ஒரு விதைய போட்டோம்னா வைராகியம் நல்லா துளிர் விட்டு விளையணுங்கிறதுனால ரொம்ப ஷார்ப்பா பேசுறார். வீட்டை காவல் காக்கக்கூடிய ஒரு நாய்க்கு தூக்கி எறிய ரொட்டி துண்டு மாதிரி பீமா அவனுக்கு தூக்கி எறியறான். அதை சாப்பிட்டு ரொம்ப கவனிச்சுக்கிறான்னு சொல்றியண்ணா அப்படின்றார். சுருக்குன்னு குத்துறது அவருக்கு. அவர் சொன்னார், காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு, இனிமே நீங்க வெயிட் பண்ணலாம் ஒன்னும் மோசமாக போறது காலம். அவர்கிட்ட மட்டும் சொல்றார், நமக்கு வேண்டப்பட்டவாறு எல்லாரும் கிளம்பி போயாச்சு, இனிமேலும் நீங்க இப்படி இருந்தா சரிப்படாது, வாழ்க்கையோட பிரயோஜனத்தை அடையணும், பகவானை அடையறதுக்கு வழியை காட்டின உடனே இப்போ உரைக்கிறது அவருக்கு இல்லையா. ஏன்னா பார்த்துட்டாரே, வாழ்க்கையில துன்பம் வருவது எதற்காக நம்ம குருநாதர் பாடும் பொழுது விரக்தி வளரவே என்றார் இல்லையா, வந்துருது விரக்தி. இப்ப துன்பம்ங்கிறது லாபமா நஷ்டமா சொல்லுங்க பாப்போம். திருதராஷ்டிரனுக்கு வந்த துன்பம் எவ்வளவு பெரிய லாபமா இருக்கு. எவ்வளவு அறிவுரை சொல்லி வாழ்க்கையோட பிரயோஜனம் இல்லாம ஒரு விலங்கு மாதிரி வாழ்ந்தார் அவர். ஆனா இப்போ தான் குழந்தைகள் எல்லாம் ஒண்ணா இழந்தார், தன்னுடைய பந்துக்கள் அத்தனை பேரையும் இழந்தார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில விதுரர் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு சல்லுன்னு அவருடைய இருதயத்தை தொட்டுது. உடனே அவர் சொல்றார், நீங்க நான் சொல்றேன், நீ தர்மபுத்திரரை கேட்டுன்னு நாளைக்கு கிளம்பலாம் பண்ணாதீங்க, யாரும் உங்களை விட மாட்டார்கள். தர்மபுத்திரர் உங்க காலில் விழுந்து கெஞ்சுவார், நீங்க எங்கேயுமே போகக்கூடாது, எப்பவுமே எங்களோட இருக்கணும்னு. நீ இருந்தேன்னா வாழ்க்கையே வீணா போயிடும். ராவோட ராவா நான் ஹரித்வார் போறேன், நீங்களும் வாங்கும். கிளம்பிட்டார். காந்தாரி கல்யாண ஆணியிலேருந்து கண்ணை மூடி மறைச்சின்னு இருக்கா பதிவிரத்தை. இவர் எங்க போறாருன்னு பார்த்து இவ கையை பிடிச்சுன்னு கரெக்டா அவ்வளோ வந்துட்டாங்க பின்னாடி. ராவோட ராவு 3 பேரும் கிளம்பிட்டார்கள். அடுத்த நாள் கார்த்தால அழகா ஒரு தங்க குடத்துல கொஞ்சோண்டு ஒரு பால் எடுத்துட்டு தர்மபுத்திரர் வர்றார். அவருடைய உள்ளத்தை பாருங்கள், வஞ்சனை பண்ணதே இவர் தான். ஆனாலும் பெரியப்பான்னு குறையே பார்க்காம தர்மத்தை மட்டும் குணத்தை மட்டும் பார்க்கிறார் தர்மர். அவர் பெரியப்பாவை காணணும் ஒன்று அழகர். அந்த பெரியப்பாவோடையே ஒருத்தர் இருந்தார், பெரியப்பாக்கே சாரத்தியம் பண்ணுவார், கூடயே இருந்தார். சஞ்சயன்னு பேரு. பகவத்கீதையே ஆரம்பிக்கிறது தானே சஞ்சய வாச்ச அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறது. அந்த சஞ்சயன் அழறான், என் எஜமானனை காணும். அவன் விசுவாசத்தை பாருங்கள், என் எஜமானனை காணுமே, அவர் எங்க போனாரு எனக்கு தெரியலையே. அந்த தர்மபுத்திரர் கேட்கிறா, சஞ்சயா உனக்கமா சொல்லாம போயிட்டார், என்னை வஞ்சிட்டு போயிட்டார், அவர் எங்க போனாருன்னு தெரியல. எல்லாம் அழறார். தர்மபுத்திரர் உடனே பார்த்தார். உடனே 8 திக்கிலையும் போய் தேடுவோம் நம்ம பெரியப்பான்னு ஆரம்பிக்கும் பொழுது வரார், நாராயண நாராயண ஜெய் ஜெய். நாரதர் கரெக்டா வந்துருவார். அந்த டைம்ல எல்லாம் யாரு பகவான் அடையறதுக்கு தடங்களா ஒருத்தர் இருந்தாருன்னா நாரதர் விலக்கி விட்டுருவார். நாரதர் வரார், தர்மபுத்திரர் ஓன அழறார் நாரதரை பார்த்து. பெரியப்பா எங்க போனாருன்னு தெரியலையே. நாரதர் அவருக்கு அறிவுரை சொல்றார், சேர்த்து வைக்கிறதும் பிரிக்கிறதும் உன் கையிலையும் இல்லை, என் கையிலையும் இல்லை. மேல ஒருத்தன் இருக்கான், சேர்த்து வைக்கிற வரைக்கும் லாபம், பிரிச்சு விட்டான், அவ்வளவுதான். அதனால காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. நாரதருக்கு எல்லாம் தெரியும், ஆனாலும் இதெல்லாம் சொல்லலை. ஏன்னா நம்ம ஒரு கெட்ட செய்தின்னு சொல்றோம் இல்லையா, துக்கமான செய்தியை சொல்றதுக்கு சில பேருக்குலாம் ரொம்ப அல்வா மாதிரி இருக்கும் இல்லையா. ஆனா சாதுக்களுக்கு இந்த மாதிரி மனசை புண்படுத்துற செய்தியெல்லாம் வேற விதமா அவங்களுக்கு தெரிய வந்தா அப்படியே தெரிஞ்சுக்கிட்டுன்னு போயிடுவார்கள். தான் சொல்லி மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு பார்ப்பார்கள். அதனால நாரதர் சொன்னார், அதனால தர்மபுத்திரா நீ இதெல்லாம் பத்தி கவலைப்படாத, நம்மளும் சீக்கிரம் பகவான் அடைய வேண்டிய நேரம் வந்துடுத்துன்னு ஒரு மாதிரி ஹிண்ட் கொடுத்துட்டு கிளம்பிட்டார். இவர்கள் தேடலை. நாரதருடைய உபதேசமே அழகா இருக்கும். நம்ம ஒன்றும் அவசரமா பாகவதம் பார்க்கலையே, அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். குருநாதர் அதனால டீட்டெயிலாக சொன்னார். அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இந்த திருதராஷ்டிரன் காந்தாரியும் விதுரரும் சென்றார்கள். அந்த திருதராஷ்டிரன் ஹரித்வாரம் பக்கத்துல மேல போக 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 அந்த ஹரித்வாரம் பக்கத்துல கங்கை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதோ கங்கோத்ரி தான் இருக்கிறதுலயே மேல. அந்த ஹரித்வாரம் போகக்கூடிய அந்த ஒரு பாதையில இந்த திருதராஷ்டிரன் புரிஞ்சுட்டான். டக்குன்னு ஒரு வாரத்துல தான் சரீரத்தை அடக்கினான், பிராணன் அடக்கினான், மனசை அடக்கினான். தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தில் மனசை அடக்கி அந்த ஆத்மாவும் பரமாத்மாவில் அடக்கி அவன் பகவானை அடைஞ்சுட்டான். அவன் கூட வந்த காந்தாரியும் இவர் எந்த ஒரு செதையில எறிகிறாரோ அதுலேயே தன்னுடைய உடலை யோக சக்தினால மாற்றிக்கிறார். விதுரரும் இவர்கள் 2 பேரை விட்டுட்டு அவர் பகவான் அடையறதுக்கான வேலையை பார்த்துன்னு அவரும் அடைஞ்சுட்டார். அப்படின்னு சொல்லி இந்த ஒரு அத்தியாயத்துல இந்த திருதராஷ்டிரர், இந்த காந்தாரி, விதுரர் எல்லாரும் கிளம்பி போறார். இதை கேட்டா எல்லாருக்கும் மங்களம் ஏற்படும் முடிக்கிறார் அவர். ஏன்னா அதான் சொல்றேனே, பாகவதம் நம்மள அப்படிதான் அது ரொம்ப அழகா நம்மளை தயார்படுத்தும்.
இந்த கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக பகவானுடைய பிரீத்திக்கு பாத்திரமார்கள் முடிக்கிறார்கள். இவர்கள்லாம் அடைஞ்சு விட்டார்கள். இப்போ தர்மபுத்திரர் ராஜ்யம் நடத்தின்னு இருக்கார். அவருக்கு மனசுல கொஞ்சம் கிளேசங்கள்லாம் வரப்போறது. கலி ஆரம்பிச்சாச்சாம். அந்த ஒரு கதையிலேருந்து ஆரம்பித்து நம்ம நாரத உபதேசம், அழகான உபதேசம். அப்படியே கண்ணன் சொல்லக்கூடிய விஷயத்த நாரதர் சொல்றார். ஏன்னா 2 பேரும் ஹிருதயம் ஒண்ணுதான். பகவானே அம்பரீஷன் உபக்கியானத்துல துர்வாசரை பார்த்து சொல்லும் பொழுது, ஏன் இதயம் தான் சாதுக்கள் இதயம், சாதுக்கள் ஹிருதயம் தான் ஏன் ஹிருதயம், 2 பேருக்கும் ஒரே ஹிருதயம் அப்படின்னு சொல்றார். அதனால அந்த விஷயங்கள்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.